இப்போ தான் ஜாக்லினோட ஃபேமிலி வந்துட்டு போயிருக்காங்க. ஜாக்லின் 2 நாளா அவங்க அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க ஃபேமிலியும் வந்துட்டு போயிட்டாங்க. வந்துட்டு போனதெல்லாம் ஓகே தான். ஆனா அவங்க ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பிடிச்சது மஞ்சரி. ஏன்னா மஞ்சரி ஜாக்லின் மாதிரியே நேரா இருக்காங்க. எது இருந்தாலும் யார்கிட்டயும் மறைக்காம சொல்லிடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதில அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் அவங்களோட காஸ்டியூம் டிசைனரான க்ளோஸ் ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. "ஜாக்லின் நீ ரொம்ப அழாத. நீ வந்தா வெளியில ஃபைனல்ஸோட கப்புல தான் வரணும்னு" சொல்லிட்டு டைரக்ட்டாவும் சொல்லிட்டாங்க. வீட்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் பாசிட்டிவா பேசியிருந்தாங்க. அவங்க அம்மாவே ரொம்பவே இன்னசென்ட்டா இருந்தாங்க. ஸோ சௌந்தர்யா பத்தி ஏதாவது சொல்லுவாங்களா எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கு ஜெஃப்ரியை பத்தி சொல்லிட்டாங்க. அன்ஷிதாக்கு வந்ததுலேருந்து என்னவோ சரிப்படல போல இருக்கு. அதே மாதிரி தான் விஷாலுமே அப்பப்போ போட்டு தாக்கிட்டாங்க. நீ முன்னாடியும் பேசுகிற பின்னாடியும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஓகே. ஜாக்லினோட அம்மாவும் ஓகே தான். ஆனால் அவங்க ஃப்ரெண்டு போகும்போது ஏதோ சொல்லிட்டாங்களாம். என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ட்ரெஸ் கோடோட வந்தால் ஓகே தானேன்னு சொல்லிட்டு இவங்களுமே சிக்னல் காட்டதா பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் பவித்ராக்கு ஒரே டவுட்டு. பவித்ரா அன்ஷிதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு தெரியுமா, அவ ட்ரெஸ் கோடோட ஏதோ பேசிட்டு இருந்தா. அது இல்லாமல் என் தம்பியை பற்றி எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்கா. நீ இந்த ட்ரெஸ் கோடோட வந்தேன்னு வச்சுக்கோயேன், இதுக்கு தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கண்ணை காட்டி பேசிட்டு இருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டேன். என் தம்பி வந்து இவளை பற்றி டைரெக்டாக சொன்னது பிரச்சனை. ஏன் நாமினேஷனை பற்றி நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? ஸோ அது சொன்னால் உங்களுக்கு என்ன குத்து தான் சொல்லிட்டு இவங்களுமே கேட்குறாங்க. ஆன்ஷிதா, எங்கள் அம்மாவும் தான் ரெட்டில் வந்தாங்க. ரெட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினேன். ஒருவேளை இதை கூட தப்பாக நினைப்பாங்களோ? ஆனால் இவங்க நாமினேஷன் பற்றி பேசுனதெல்லாம் ரொம்பவே தப்பு. என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ சரிப்படலைன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ எக்காரணத்தை கொண்டோ பட்டியோ எதையும் தூக்கிட்டு வெளியில் வந்துடாது. ஃபைனல்ஸில் பார்க்கலாம். ஃபைனல்ஸில் போ. நீ எதுக்குமே அழாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி ட்ரெஸ் கோடிலலாம் வந்து அதை சந்திக்கப்படுற மாதிரிலாம் தெரியல. என்ன தான் ட்ரெஸ் கோடில் வந்தாலுமே ஆனால் வெளியில் போடுற மக்களோட ஓட்டு தான் ஃபைனல்ஸில் ஜெயிக்க வைக்கிறவங்க போகிறது. இந்த சீக்ரெட்னால இவங்களோட கேம் பாதிக்குதா இல்லையா, மற்றவங்களோட கேம் பாதிக்குதுன்றவங்கள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.